गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவை போய் அவரை திருவடியை சேர்றது தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்கறது. அதுதான் பார்மஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம்னு பகவானை போய் எப்படியாவது இரண்டரை கலக்கணுன்றதுக்காக வந்ததுதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய இந்த கிரந்தம். அதுல 2 மார்க்கங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு யோக மார்க்கம், மற்றொன்று பக்தி மார்க்கம். முதல் 5.5 ஸ்கந்தம் பரியந்தம் நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் யோக மார்க்கம், யாக யஜ்யங்கள் பண்ணி பகவான் அடையிறது தான் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. மேல 6வது ஸ்கந்தம் இந்த விருத்ராசுர சரித்திரம், அந்த விருத்ர ஸ்தோத்திரம் பண்ற உயர்ந்த பக்தி லட்சணத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம்னா அடுத்தடுத்து நிறைய பக்தர்கள் பிறந்து பக்தி மார்க்கம் எப்படி இருக்கும், பக்தினா என்னன்னு காண்பிக்கிறார்கள். அதுல சிக்கரம் வைத்தது போல பிரகலாத சுவாமியினுடைய சரித்திரம். அப்படி எல்லோரும் பக்தர்களாக இருந்து பக்தி பண்ணி பகவான் அடையலாம் அப்படின்னு காண்பித்தார்கள். அந்த பக்தி பலவிதமாக இருக்கு. முக்கியமாக 5 மார்க்கங்கள். அது என்னன்னா, முதல்ல வாத்சல்ய பக்தி, சக்கிய பக்தி, தாஸ்ய பக்தி, சாந்த பக்தி, கடைசியாக பிரேம பக்தி. வாத்சல்ய பக்தின்னா பகவான குழந்தையாக பார்க்கறது, சக்கிய பக்தின்னா பகவான நண்பனாக பார்க்கறது, தாஸ்ய பக்தின்னா பகவான நாதனாக பார்த்து தான் தாசனாக இருக்கிறது, சாந்த பக்தினா எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான்னு பார்த்துட்டு உலகம் முழுக்க பகவத் ஸ்வரூபமாக அந்த நிலையில இருந்து ஆராதனை பண்றது. அடுத்ததாக பிரேம பக்தின்னு சொல்லக்கூடிய நாயகா நாயிகா பாவம்னு இந்த பாவம் ரொம்ப 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 உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வாத்சல்ய பக்தி பண்ணும்போது நாயிகா பாவம் பண்ண முடியாது, சக்கிய பக்தி பண்ணும்போது தன் நாதனாக பண்ண முடியாது, தாஸ்ய பக்தி பண்ணும்போது நாயக்கனாக நினைச்சிருந்து பகவான் கூட இருக்க முடியாது. ஆனா இந்த பிரேம பக்தியில மற்ற எல்லா பக்தியும் பண்ணிக்கொண்டு பகவான் தான் தன் பிரபுன்னு இருக்க முடியும். இப்படி ஏதோ ஒரு ஸ்திரீகள் மாத்திரம்தான் இருக்கணும்ன்றதுல எத்தனையோ புருஷர்கள் இந்த பக்தி பண்ணியிருக்கா. சைதன்ய மகாபிரபு முழுக்க 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 அவர் வாழ்க்கை முழுக்க இந்த பிரேம பக்தி தான் பண்ணினார். இப்படி நிறைய மகான்கள் இருந்திருக்கா. நம்ம தமிழ்நாட்டில் ஊத்துக்காடு வெங்கட கவி தன்னை ஒரு கோபி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கார். ஏகநாச்சர், துக்காராம் சுவாமி, அப்புறம் நரசிம்ம மேதா, பிருந்தாவனத்தில் எத்தனையோ பக்தர்கள் எல்லோரும் தன்னை ஒரு கோபியா நினைத்து கொண்டு பகவான் கிட்ட அந்த நாயகா நாயிகா பாவத்தில் இருந்திருக்கா. இது உயர்ந்த பக்தியாக சொல்லப்பட்டது. இப்பேற்பட்ட பக்தியா உலகத்துக்கு முழுக்க இப்படி காண்பிக்கணும், இப்படிதான் இந்த பக்தி பண்ணணும்னு அதுக்கு விதை போட்டவர்களே கோபிகைகள் தான். அதனால்தான் நந்தே வந்தே நந்தவிரத ஸ்திரீனாம் பாதரேணும் அபீக்ஷ்ணசான்னு அந்த கோபிகைகளுடைய பாதரேணு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட பிருந்தாவனத்துல நிறைய மகான்களுடைய அதிஷ்டானத்துல இந்த ஸ்லோகங்கள் எழுதியிருக்கும். இப்பேற்பட்ட பக்தியை இந்த உலகத்துக்கு காண்பிச்சதே கோபிகைகள் தான். அந்த கோபிகைகளுடைய அந்த அவளுடைய கிருஷ்ணன் மேல வச்ச பக்தி, அந்த பக்தி தான் பஞ்ச கீதங்களாக வருது இந்த தசமஸ்கந்தத்துல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேணு தான். அந்த வேணுவை வச்சு வாத்தியம் வாசிக்கும் போது அதனால ஏதோ ஒரு மந்திரம் கிளம்புவது போல கிளம்பி அவ தன் உடம்ப மறந்த நிலைக்கு போறார்கள் கோபிகைகள். அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்தது வேணு கீதம். அது நம்ம அனுபவிச்சோம். அடுத்ததாக ராச பஞ்சாத்தியாயிலே 2 கீதங்கள் வருது. ஒன்று பிரணய கீதம், தன்னுடைய மனசுடைய நிலை எப்படி இருக்குன்னு பகவான்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக கோபிகைகள் அவளுடைய அந்த நிலையை சொல்றார்கள். அது பிரணய கீதம். அதுலேயே சிகரம் வைத்தது போல நடுப்புற 5 அத்தியாயம் தானே ராச பஞ்சாத்தியாயி, அதுல நடுப்புற இருக்கிறது கோபிகா கீதம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீதமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த கோபிகா கீதத்தை மகான்கள்லாம் பஜன சம்பிரதாயத்துல எல்லா இடத்துலையும் இதை பாராயணம் பண்ணணும், இதை பாடணும்னு கொண்டு வச்சிருக்கா. அதனால பாகவதமே தெரியாதவர்களுக்கு போய் கேட்டோம்னா கோபிகா கீதம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பஜன சம்பிரதாயத்துல பாட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி அந்த கோபிகா கீதம் எல்லோருக்கும் தெரியணும்ன்றதுனால அப்படி சிகரம் போல அது. இப்போ 3 கீதங்களை எடுத்து அடுத்ததாக இந்த அத்தியாயம் இதுக்கு யுகல கீதம் அப்படின்னு பெயர். இந்த கீதங்கள் எல்லாமே அந்த வேணு வாசிக்கும் போது அந்த கோபிகைகளுடைய மனோபாவம், அந்த தன்மயத்துல இருந்துட்டு என்னென்ன நடக்கிறதுன்னு பேசுறது தான். எல்லாத்துக்குமே காரணம் இந்த வேணுவாக தான் இருக்கு. அதுதான் இந்த அத்தியாயத்துல யுகல கீதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, வாமபாகு கிருத வாமக போலா, வாமபாகு கிருத வாமக போலோ வல்கித புருரதரார்பித வேணும்
இடது பக்கம் கையில இடது பக்கம் சாஞ்சிண்டு இடது பக்கம் புஜத்துல தன்னுடைய கன்னத்தை அப்படி சாய்ச்சின்றாராம். அப்படியே சாய்ச்சிண்டு அந்த மரத்தடியில இப்படி சாய்ச்சிண்டு ரசித்து கொண்டு அந்த சிறு விரல் தடவி பரிமாறன்னு அந்த சின்ன விரல் தானே. இப்ப பகவானுக்கு என்ன இந்த ராசக்கிரீடை பண்ணும் போதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு 20 வயசு பையன் கிடையாது, அவர் ஒரு 10 வயசு குழந்தை தான். அப்படி அப்படி வாசிக்கிறார். அதுல சிறு விரல் தடவி பரிமாறன்னு இந்த சின்ன விரல்கள்னால அப்படி வச்சு வச்சு வாசிக்கிறாரா. அப்படி வாசிக்கும் போது தானே தன்மயம் ஆயிடுறாராம். வல்கித புருரதரார்பித வேணும் கோமலாங்குலிபிராஸ்ருத மார்க்கம், அந்த கோமலமான அங்குலிகளாக இப்படி தடவி 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 வாசிக்கிறாரா. இதை நாம பார்க்காம இங்க உக்காண்டிருக்குமே ஆத்துல, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டே கிருஷ்ண விரகத்துல பாடக்கூடிய இந்த யுகல கீதம். ஆனா ஏதோ அழுதுண்டே இல்லை, கோபிகா கீதம் மாதிரி பகவானுடைய விரக காஷ்டையில இல்ல. அவ வந்து ஆனந்தமாக அந்த கிருஷ்ணனை பிரிஞ்சதுனால அந்த ஸ்மரணையே சுகமா இருக்கும் போது அந்த கிருஷ்ணனை பத்தி வர்ணிக்கக்கூடிய கீதம் இந்த யுகல கீதம். இப்படி இருந்துட்டே இருக்கும்போது இந்த பகவானை பார்த்து அந்த விமானத்துல தேவதைகள்லாம் சஞ்சாரம் பண்றாலாம். வ்யோமயாமவனி தாசக சித்தை, அப்படி போயிட்டே இருக்கும்போது அவ லஜ்ஜையை விட்டு எல்லாத்தையும் விட்டு இப்பேற்பட்ட கிருஷ்ணனா இப்பேற்பட்ட கிருஷ்ணனான்னு அந்த தேவதா ஸ்திரீகள்லாம் அவர்களும் உருகிறாளாம் அந்த பகவானுடைய வேணுகீதத்தை பார்த்து. அப்படி உருகின்றே இருக்கும்போது அவளும் கோபிகைகளை போல தன் சரீரம் மறந்த நிலையில அந்த விமானத்துல தேவதைகளும் இருந்தார்கள்னு முதல் 2 ஸ்லோகத்துல கோபிகைகள் வர்ணிக்கிறார். இது யுகல கீதமா இருக்கிறதுனால 2 ஸ்லோகமா வர்ணிச்சுன்னு போலான்னு தோணுது. யுகலம்னா ஒரு ஜோடி தானே, அதனால 2 ஸ்லோகமா வர்ணிச்சுன்னு போலான்னு தோன்றது. அடுத்த 2 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நந்தசூனுரயமார்த்த ஜனானாம் நர்மதோயரிஹி பூஜித வேணு. இந்த ஸ்லோகத்தின் 2 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஆர்த்த ஜனானாம், ஆர்த்தின்னா முன்பு கூட சொல்லியிருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாத ஒரு கஷ்டத்துக்கு ஆர்த்தின்னு பேரு. அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆர்த்தி நீ பகவான்கிட்ட போய் சொல்லிக்கணும்ன்ற அவசியமே இல்லையா. உனக்கு ஒரு வழியை சொல்றேன், ஆர்த்தி போயிடும். என்னன்னா, உனக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட போய் அந்த மந்தஹாசத்தோட அந்த முகத்தை பாரு. உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது அப்படி அந்த முகத்தை பார்த்தே ஆனால் உன்னுடைய ஆர்த்தி போயிடும், அந்த கஷ்டம் போயிடும் அப்படின்றது போல கோபிகைகள் சொல்றா. இது நாங்க சும்மா சொல்லல, இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது அந்த புன்சிரிப்போட அந்த கிருஷ்ணனை பார்ப்போம், அந்த கஷ்டம் என்னன்னே எங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால தானே இன்னைக்கும் எல்லாரும் மனசுல கஷ்டம் இருக்குன்னா கோவில்ல போய் பகவான்கிட்ட சொல்லிப்போம்னு எத்தனையோ பேர் கோவில்ல போய் அங்க போய் பகவானை பார்த்துட்டு 4 பிரதட்சணம் பண்ணா மனசு சமாதானம் ஆறுதே. அர்ச்சாவதார மூர்த்தியாவை பார்க்கும் போதே இப்படி சமாதானம் ஆகும்போது அந்த கஷ்டம் இருக்கும்போது கோபிகைகள் கிருஷ்ணரை பார்ப்பாலாம். அவளுக்கு என்ன அந்த கஷ்டம் இருந்ததே தெரியாதபடிக்கு அந்த கிருஷ்ணனுடைய பொன் சிரிப்பு ஆக்கிடும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்லி, அடுத்ததாக இப்படி பகவான் வேணுவாத்தியம் வாசிச்சுட்டே இருக்கும்போது அந்த காட்டுல அந்த மான், அப்புறம் அந்த ஆடு மாடுகள், அப்புறம் கண்ணுக்குட்டி எல்லாம் அங்க இந்த வேணுகானத்தை கேட்டுட்டே புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கான். அப்படி மேய்ஞ்சிட்டே இருக்கும்போது புல்லு மேயணும்னா நடந்து போய் மேயணும், அது வாயில வைக்கணும், முழுங்கணுமோனோ. அந்த வேணுகானத்தை கேட்டுட்டே அது என்ன பண்றதுன்னா முழுங்காதபடிக்கு பகவானை பார்த்து சந்தோஷப்பட்டு எப்படி இருக்குன்னா, நித்ரிதா லிகித சித்திரமி வாசன்னு, ஏதோ ஒரு படத்துல அது அப்படியே இந்த மாடு புல் திங்கிற மாதிரி வரைஞ்சானா எப்படி இருக்கும், அப்புறம் இந்த மான்கள்லாம் புல்லு திங்கிறது போல வரைஞ்சானா எப்படி இருக்கும், அங்க இருக்கிற கண்ணுக்குட்டிலாம் புல்லு திங்கிறது போல வரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சித்திரத்துல வரைஞ்சது போல எல்லாம் அசையாதபடிக்கு அந்த வேணுகானத்தை கேட்டுண்டே அந்த புல்ல சாப்பிடவும் இல்லை, காதை மாத்திரம் தூக்கி வச்சுட்டு வேணுகானத்தை ஒரு சித்திரத்தை வரைஞ்சது போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்லோகத்துல அவளுடைய அனுபவத்தை இங்க பிருந்தாவனத்துல இருந்துட்டே கிருஷ்ணன தன்மயத்துல வர்ணிச்சுட்டே வரா. அடுத்ததாக 2 ஸ்லோகத்துல பரிஹினஸ்தபக தாது பலாஷைஹி, அழகா ஒரு கொண்டை, அந்த கொண்டையில ஒரு மயில் பீலி, அந்த கொண்டை புஜம் வலியும் இருக்கும், பகவானுடைய அழகான ரூபம். அப்படி வேணுவாத்தியம் வாசிச்சுட்டு இப்படி போயிட்டே இருக்கும்போது அத்தனை பசுமாடுகளும் கிருஷ்ணனோடையே வருதா. இவெல்லாம் நினைக்கிறாளாம், மனுஷனா பிறந்து நமக்கு என்ன பிரயோஜனம், இங்கேயே உட்காந்துன்னு கிருஷ்ணனை ஸ்மரிச்சுட்டு இருக்கோம், இந்த பசுமாடுகளுக்கு கிடைச்ச பாக்கியம் இல்லையா.
கார்த்தால முழுக்க கிருஷ்ணனோடையே சேர்ந்து சுத்தின்ண்டே இருக்கே. அப்படி போயிட்டே இருக்கும்போது அது அப்படியே மேய்ஞ்சுட்டு எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போயிடுதுன்னா பகவான் ஒரு சப்தத்தை கொடுப்பாராம். உடனே எல்லாம் ஆசையா பகவான்கிட்ட வருதே. இப்படி அந்த பசுமானுடைய அத்தனை தூளியும் பகவானுடைய உடம்புல பட்டு அந்த பசுமானுடைய தூளியோட பகவான் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரே. பகவானுடைய பாத தூளியும் அந்த பசுமாடுகள் மேட படுறது. இப்படி பரஸ்பரம் இந்த பசுமாடுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு இல்லையே. நாம இங்க உட்காந்துட்டு இந்த காட்சிகள்லாம் நினைச்சு இப்படியே உட்காந்துருக்கோமே, அந்த கண்ணோட நம்மளால போக முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த பசுமானுடைய பாக்கியத்தை ஒரு ஸ்லோகத்துல சொல்றார்கள். அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்துல இப்படி பகவான் வந்துட்டே இருக்கும்போது அந்த பாத தூளி கிளம்புறதோனும், அந்த பாத தூளியானது கிளம்பி அந்த வாயு என்ன பண்றதுன்னா அந்த தூளியை எடுத்துன்னு போய் யமுனையில போடுறதாம். அந்த யமுனையில பட்ட உடனே யமுனைக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்டு பரமபாகியம் பரமபாகியம் அப்படின்னு யமுனை நினைக்கிறதாம். என்னன்னா, இப்ப ஏற்பட்ட பிரபு என்னுடைய கரையில வந்து இந்த பசுக்களோடு மாடு மேய்ச்சதுனால தானே இந்த பாத தூளி எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த பாததூளி வேணும்னு மகாலட்சுமி ஆசைப்படுறா, மகான்கள் ஆசைப்படுறா, வேதங்கள் ஆசைப்படுறது, உபனிஷத்தெல்லாம் ஆசைப்படுறது. அவளுக்கே துர்லபமா இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட பிரபுவனுடைய பாததூளி அவர் கிருபையினால இந்த பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணி இந்த வாயு மூலியமாக எனக்கு வந்து சேர்த்ததே. இது சேர்க்கும் போது நான் எவ்வளோ ரோமாஞ்சம் அடைந்து எவ்வளோ ஆனந்தத்தை அடையிறேன். அப்பேற்பட்ட பிரபுவை போற பிரவாகத்துல பார்த்தா போதுமான்னு சொல்லிட்டு நின்று போறதான். அதுக்கப்புறம் போறதுக்கு மனசே இல்லாம இங்கே இருந்துருவோமா அப்படின்னு அந்த கோபிகைகள் போல யமுனை ஆசைப்பட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டாலாம். அப்புறம் தான் நதி பிரவகிச்சுட்டே இருக்கணும், இப்படியே இருக்கக்கூடாதுன்னு தெரிந்துட்டு அப்புறம் பிரவகிச்சுன்னு போறாலாம் வருத்தத்தோட. பிரேம வேபித புஜாஸ்திமி தாபகா, அப்படி தாபத்தோட அப்படி கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசையோட வந்து அந்த சரணத்துல பட்டு அப்படியே யமுனை போறா அப்படின்னு அடுத்த 2 ஸ்லோகத்துல கோபிகைகள் வர்ணிக்கிறார். அடுத்த 2 ஸ்லோகத்துல எங்க பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த கிருஷ்ணன் யாரு தெரியுமா? ஆதி புருஷன். இந்த உலகம்லாம் என்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்டானானோ அப்பேற்பட்டவன். ஏதோ எங்க கிருஷ்ணன் வந்து சாதாரணமானவன் எல்லாரும் நினைச்சுக்க வேணாம். அப்பேற்பட்ட வைகுண்டவாசி பிரபு. அவர் இங்க வேணு வாசிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? அவர் வந்து அப்படியே ரசிச்சு முதல்ல அப்படிதானே ஆரம்பிக்கிறார். அந்த இடது புஜத்துல அவருடைய இடது கண்ணத்தை அதுல சாய்த்து கொண்டு அப்படியே கண்கள் சொருகி கொண்டு தானே ரசிச்சு கொண்டு அந்த வேணுவை வாசிக்கும் போது இப்படி வாசிச்சுட்டே இருப்பாரா. அதை கேட்டுட்டே இந்த பசுமாடெல்லாம் எங்க போறேன்னே தெரியாதபடிக்கு அது பாட்டுக்கு சரீரத்தை மறைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு பகவான் பார்ப்பாராம். அவருக்கும் வந்து இந்த வேணுகானத்தை நிறுத்துறதுக்கு மனசு வராதான். ரொம்ப நன்னா ரசிச்சு வாசிச்சுட்டு இருக்கும்போது கூப்பிடணும்னா அதை நிறுத்திட்டு கத்தி கூப்பிடணும். போன ஸ்லோகத்துல வந்து அதை ஒரு சப்தம் கொடுக்கிறார் வந்துடுறது அப்படின்னா, இப்ப இந்த சமயத்துல வந்து சப்தம் கொடுக்கறதுக்கு கூட அவருக்கு மனசு வரலையா அந்த வேணுவை நிறுத்துறதுக்கு. அதனால வனச்சரோ கிரி தட்டேஷு சரந்தி வேணுநாஹ்வயதி காஸ்யதாஹி, அப்படி வாசிச்சுட்டே இருக்கும்போது அதை கூப்பிடுறதுக்காக கத்தி கூப்பிட மாட்டாராம். அந்த வேணுலயே ஒரு சொல்லிட்டு வரான் ஒரு பிருகா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டேன் நீங்கள்லாம், பசுக்களே கிட்டக்க வந்துருங்கன்னு கூப்பிடுற மாதிரியாம். அதுலயே வாசிச்சுட்டே இருக்கும்போது அதை ஒரு சொல்லிட்டு வரான் அந்த ராகத்தை. அப்ப பசுமாடெல்லாம் திரும்ப ஓடி கிருஷ்ணர்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை ஒரு ஸ்லோகத்துல. அடுத்ததாக இன்னொரு ஸ்லோகத்துல இப்படி பகவானுடைய வேணுகானத்தை கேட்ட உடனே அங்க இருக்கிற மரங்கள், அப்புறம் வந்து அந்த மரத்துல நல்லா பூத்து இருக்கிற பூக்கள், அந்த கோவர்தனர் இருக்கிற ஜலம், இவைகள் அங்க இருக்கிற அந்த தேன், அந்த தேனெல்லாம் வந்து மலைகள்ல தான் அந்த தேனை வந்து தயார் பண்றது. இது எல்லாத்தையும் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமோன்னும். இந்த மரத்துல பூத்து இருக்கிற புஷ்பத்தை பறிச்சிடணும். அந்த புஷ்பத்துல இருக்கிற தேன் எடுக்கணும்னா அது என்ன சாதாரணமான விஷயமா? வண்டு வந்து சுத்தி 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 எப்படியோ கஷ்டப்பட்டு அதுலேருந்து தேன் எடுக்கிறது. அந்த தேனை வச்சு தன் வாயிலேருந்து வச்சுட்டு அது ஒரு தேனை உண்டாக்குறது. அதை தான் நாம வந்து தேனாக உபயோகப்படுத்துறோம். அதனால இத்தனை விஷயங்கள் இருக்க, கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் அடையணும். ஆனா இந்த வேணுகானத்தை கேட்டு அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற மரங்கள்ல பூத்து இருக்கிற பூக்கள்லாம் இந்த அந்த வண்டுகள்லாம் போய் கஷ்டப்பட்டு எடுக்காதபடிக்கு அதுவா தேனை சொட்டுறதாம். அந்த இதுல இந்த எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தன்னை மறந்து அந்த தன்கிட்ட இருக்கிற அந்த உயர்ந்த வஸ்துவா இருக்கக்கூடிய தேனை அந்த பூக்கள் தனக்கு தானே கொடுக்கறது.
மரங்கள்லாம் தன்கிட்டேந்து இருக்கக்கூடிய ஜலத்தை தனக்கு தானே ஸ்ரவிக்கிறது. அதே மாதிரி மலைகளை அரிதா கிடக்கக்கூடிய அந்த தேனெல்லாம் மலைகள் சாதாரணமா எடுத்துக்கிறது போல மலைகள் கொடுக்கறது. அந்த ஜலமே ரொம்ப அருவி மேல தானே இருக்கணும், கஷ்டப்பட்டு போய் தான் ஸ்நானம் பண்ணணும், அந்த மாதிரி இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் சுலபமா கொடுக்கறதான். என்னன்னா இந்த வேணுகானத்தை கேட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்கள் தானம் கொடுக்கிறது போல எல்லோரும் சுலபமா எடுத்துக்கிறது போல அந்த அசையாத பொருட்கள் எல்லாம் கொடுத்தது அப்படின்றது போல இந்த 2 ஸ்லோகத்துல கோபிகைகள் அங்க நடக்கிறதெல்லாம் இங்க மனசுல நினைச்சுட்டு வர்ணிக்கிறார்கள். அடுத்ததாக 2 ஸ்லோகத்துல பகவான் கழுத்துல வனமாலை தரிச்சுருக்கார். அந்த வனமாலை முழுக்க பூக்களால தானே கட்டியிருக்கா கோபிகைகள். அதுல இருக்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக வண்டுகள் வந்திருக்கான். அது சுத்தி சுத்தி வருதான் அந்த பூக்களை சுத்தி சுத்தி வரும்போது பகவான் இவர் இந்த வேணு வாசிக்கிறாரோனோ, அந்த வேணு வாசிக்கிறதுக்கு ஏத்தது போல இந்த வண்டுகள்லாம் அந்த ஸ்ருதியோட சேர்ந்துட்டு அவர் எப்பப்பெல்லாம் விடுறாரோ அப்ப இதெல்லாம் சுத்தி சுத்தி அது ஒரு ரீங்காரம் பண்றதாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கச்சேரி மேடையில ஒரு வித்வான் இன்னொரு வித்வான் பாடுவாரோனோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கான். இந்த வேணுவாத்தியம் வாசிக்கும் போது போட்டி போட்டுன்னு பகவானோட சேர்ந்துட்டு இந்த வண்டுகளும் கத்துறது. வண்டுகள் மாத்திரம்தான் கத்தணுமா, நாமளும் கத்தலாமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிறைய குயில் இந்த மாதிரி நல்லா பாடக்கூடிய பட்சிகள்லாம் அதுவும் இந்த வண்டுகள் கூட சேர்ந்துட்டு இந்த பகவான் பாடுறார், இந்த வண்டுகள் பாடுறது, இந்த பட்சிகள் சப்தம் கொடுக்கறது. இப்படி மாத்தி 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 ஒரு வித்வான்கள்லாம் சேர்ந்து அவாவா கச்சேரி பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பகவானுடைய வேணுகானம், அந்த ரீங்காரமா இருக்கக்கூடிய வண்டுகளுடைய ரீங்காரம், அடுத்தது இந்த குயில் இவைகள்லாம் பாடக்கூடிய தன் குரல்னால பாடி இப்படி அதை பார்த்தாலே ஒரு கச்சேரி மாதிரி இருக்கா. மற்ற பட்சிகள்லாம் எல்லாம் முன்னாடி இந்த ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்துருந்தான். எல்லாம் உட்காந்துட்டு இப்படி ஒரு காட்சியை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டு அது என்னன்னா, அது ஒரு தடவை திறந்தும் பார்க்கறது, அதை கண்ணை மூடின்னு அனுபவிச்சா இன்னும் ரொம்ப நன்னா இருக்கு. அதனால கண்ணை மூடின்னு கொஞ்ச நேரம், கண்ணை திறந்துன்னு கொஞ்ச நேரம் அப்படி ஒரு யோகிகள் போல அசையாதபடிக்கு அந்த கச்சேரி மாதிரி நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை அந்த பட்சிகள்லாம் அனுபவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அழகா இந்த 2 ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வர்ணனை அப்படி வர்ணிச்சார்கள் கோபிகைகள். அடுத்ததாக 2 ஸ்லோகத்துல பகவான் இப்படி வேணு வாய்ச்சுட்டே எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும், கீழே இருந்தா எல்லாரும் பார்க்க முடியாதோ, அதனால அப்படியே வாசிச்சுட்டே இந்த கோவர்தனத்தினுடைய உச்சிக்கு போயிட்டார். அப்படி கோவர்தனத்தினுடைய உச்சிக்கு போய் வேணுவாத்தியம் வாசிச்சுட்டே அங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் இத்தனை காட்சியும் பார்க்குறார். அந்த பசுமாடெல்லாம் பகவானே பார்த்துட்டு இருக்கு, அந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு பகவான் கூட சஞ்சாரம் பண்றது, இந்த பட்சிகள்லாம் பகவானுடைய பாடுறது, மற்ற பாட முடியாத பட்சிகள்லாம் அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கு, மயில்கள்லாம் நர்த்தனம் பண்றது, இப்படி இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா எப்பயுமே பகவானுடைய நண்பன் போல அந்த மேகங்கள் இருக்குமா, அந்த மேகங்கள் இப்போ பயந்துட்டே கொஞ்சம் தள்ளி இருக்கான். இந்த மேகங்கள் ஏன் தள்ளி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கோவர்தன லீலை நடக்கும்போது இந்த மேகங்கள் இல்லை, வேற ஏதோ மேகங்கள் இடைஞ்சல் பண்ணிடுத்தோனோ, அதனால பகவான் கொஞ்சம் மேகங்கள் மேல கோபமா இருக்காராம். அதனால நம்ம கிட்டையும் கோபமா இருக்காரோ பகவான். ஆனா இவர் வேணு வாசிக்கும் போது நம்ம இவர் எங்க போனாலும் இவர் மேல அந்த வெயில் படாதபடிக்கு நாம பண்ணிட்டு வந்தோமே, ஏதோ ஒரு மேகம் பண்ணின தப்புனால நம்ம மேலேயும் பகவான் கோபமா இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகங்கள்லாம் பயந்துட்டே ஓரமா நிற்கும் போது பகவான் கூப்பிடுறாராம், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் போல, நீ எப்பயுமே நீ மேல நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னுடைய அந்த மேகத்தை கொண்டு வைப்பேனோ, அதனால உண்மையில எனக்கு எதுக்கு கோபம்னு சொல்லிட்டு, எப்படி இந்த ஒரே கோஷ்டியில இருக்கிறவா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா அவா பண்ணின தப்புக்காக இன்னொருத்தர் பயந்துட்டு அந்த இடத்துக்கு போகாம இருக்கும்போது உயர்ந்த குணத்தால்வா உங்க மேல எனக்கு எதுவும் கோபம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு சமாதானம் படுத்தி இப்படி சொல்லுவாளோ, அது போல பகவான் அந்த மேகம் பண்ண தப்புக்கும் நீங்க என்ன பண்ணுவேல், அதனால உங்க மேல எனக்கு கோபம் இல்லை, நீங்க எப்பயும் போல இருக்கலாம்னு உடனே பரம சந்தோஷத்தோட பகவானுக்கு தன் மேல கோபம் இல்லைன்னு அந்த மேகங்கள்லாம் என்ன பண்றதுன்னா அழகா மேல பகவானுக்கு தலைமையில இருந்து கொண்டு கஷ்டப்படுத்தாதபடிக்கு பகவானுக்கு எவ்வளோ அந்த குளிர்ச்சி ஹிதமா இருக்குமோ அந்த மாதிரி அந்த மேலேந்து ஒரு சாரல் உழுவது போல அப்படி பகவான் மேல தூவிக்கொண்டு அவருக்கு வெயில் தெரியாதபடிக்கு பண்ணினது அப்படின்வா. இதெல்லாம் நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் அந்த மேகம் வரும்போது அந்த மரத்துக்கு கீழேயும் அந்த மாதிரி இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், அது அப்படியே ரொம்ப ஹிதமா இருக்கும். அது ஒரு தடவை அண்ணா கூட சேர்ந்துன்னு நாங்கள் இந்த ஊட்டிக்கு மேலே இருக்க தொட்டபேட்டாவுக்கு போனோம். அப்போ நல்ல இந்த மாதிரி மேகம் வந்த சமயம்
அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மேகம் வந்ததா, அப்படியே அந்த ஜில்லிப்பான காத்து போனது அவ்வளோ ஹிதமாக அவ்வளோ நன்னா இருந்தது. ஏன்னா அது இப்படி இந்த இந்த மாதிரி மேகம் வந்ததுன்னொடனே அது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ அது எவ்வளோ ஹிதமா இருக்கும். அந்த மேகங்கள் வந்து ஏதோ நமக்கு அந்த சமயத்தில் வந்துட்டு வந்துட்டு போகும். ஆனால் இங்கே பகவானா இருக்கிறதுனால அந்த மேகம் வந்து அவர் மேலேயே அப்படியே ஜிலுஜிலுப்பா இருக்கிறது போல, அப்படியே லைட்டாக அந்த வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது போல, அப்படி அந்த கோவர்தன உச்சியில் வேணுவாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கிற பிரபுவுக்கு மேலே அந்த மேகங்கள் இருந்ததுன்னு இப்படி அற்புதமாக வர்ணிக்கிறார். இந்த யுகல கீதமே ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கு. ஒவ்வொரு வர்ணனையும் புதுசு புதுசாக ரொம்ப அற்புதமாக இருக்கு. அடுத்ததாக 2 ஸ்லோகத்தில் பகவான் இப்படி வேணுகாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கும்போது அவர் மாற்றி மாற்றி ஸ்வரங்கள் மாற்றி மாற்றி இப்படி வர்ணிக்கும் போது, இந்த பொதுவாக இந்த சாதாரண ஷட்ஜம் பஞ்சமம் மேல் ஷட்ஜம் இப்படி தானே ஸ்வரங்கள் இருக்கும். ஷட்ஜத்திலேருந்து ஆரம்பித்து அடுத்தது பஞ்சமம் மேல் ஷட்ஜம் அதுக்கப்புறம் மேல் பஞ்சமம் வரையும் இது சஞ்சாரமானது நடக்கும். இது பாடுறதா இருந்தாலும் சரி, ஹார்மோனியாக இருந்தாலும் சரி, வயலினாக இருந்தாலும் சரி, ஃப்ளூட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதுதான் இதுக்குள்ளே தான் சஞ்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 ஸ்வரங்கள் ஆதாரமாக வைத்து கொண்டு மற்ற 7 ஸ்வரங்கள் எல்லாத்தையும் வைத்து கொண்டு பகவான் இப்படி மாற்றி 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 இதை வாசிச்சுன்னு இருக்கும்போது எப்படி இருக்குன்னா இதுவே ஒரு பெரிய கச்சேரி மாதிரி இருக்கு. இதுக்கு மேல இந்த கோபிகைகள் சொல்றா, இப்படி இவ்வளோ அழகா இவன் வித்வான் போல வாசிக்கிறான், இவன் போய் யார்ட்டையோ ஒரு பெரிய ஃப்ளூட் வித்வான்ட்டெல்லாம் கத்துக்கலையாம். நித்தியபடி அதை வச்சுன்னு இப்படி தடவிண்டே இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்படி அந்த இது தானா வந்துருத்தான் பகவானுக்கு. இப்படி வந்து நம்ம சும்மா இப்படி தட்டின்ண்டே ஹார்மோனி வச்சுன்னு சும்மா இப்படி தடவ ஆரம்பிப்போம். ஒரு வருஷங்க அப்புறம் பார்த்தா நல்லா ராகத்தை பிடிச்சி வாசிச்சிருவோமோன்னு. அந்த மாதிரி கிருஷ்ணர் யார்கிட்டயே போய் எதுவும் கத்துக்கலையாம், அவருக்காவே வாசிச்சு வாசிச்சு வந்துடுது. இப்படி இவர் வாசிக்கிறத என்ன பண்றான்னா அங்கேருந்து தேவேந்திரன் வரானா, அப்புறம் பிரம்மதேவர் வராரா, பரமேஸ்வரனானா எல்லாரும் உட்காந்துட்டாலாம். முக்கியமான தேவர்கள்லாம் முன்னாடி வந்து உட்காந்துண்டு அப்படி ஒவ்வொரு ஸ்வரத்தையும் மாற்றி மாற்றி ஷட்ஜம் பஞ்சமம் மேல் மேல் ஷட்ஜம்னு இப்படி மாற்றி மாற்றி வாசிச்சுட்டு இருக்கும்போது அதை அனுபவிச்சுட்டே பேஷ் பேஷ் பேஷன் ஒவ்வொருத்தரும் பேசிக்கொண்டு ஆஹா இவ்வளோ அருமையாக வாசிக்கிறாரே இவ்வளோ அருமையாக வாசிக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படி சந்தோஷமாக அதை அனுபவிச்சா தேவர்கள்லாம் அப்படின்னு திரிமூர்த்திகளே வந்து இதை அனுபவிச்சான்னு சொல்லிட்டு இந்த கோபிகைகள் அப்படி பகவான் வேணுகானம் பண்ணார்னு இந்த யுகல கீதத்தில் பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டே வர்ணிக்கிறார்கள். அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கும் போது பிரபோ இப்படி பசுமாடோட அந்த கோப குழந்தைகளோட கண்ணுக்குட்டியோட நீ மேய்ச்சின்னு போகும்போது அந்த மண்ணில் உங்கள் பாத தூளி அச்செல்லாம் தெரியும். அதில் உன்னுடைய திருவடி கண்டிப்பாக தனியாக தெரியும். ஏதோ வர்ணம் பண்ணது போல இருக்கும். அதில் சங்கரேகை யவரேகை எல்லாம் தெரியும் நீ இதில் நடந்து போயிருக்கேன்னு. அப்படி உன்னுடைய திருவடியை பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் மனசில் இருக்கிற அத்தனை தாபமும் போயிடுமே. நாங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஞானிகள் யோகி போல எல்லாத்தையும் மறந்து எங்கள் மனசில் இருக்கிற அத்தனை பாப்பம் கல்மஷம் எல்லாம் போய் நாங்கள் ஒரு பைத்தியம் பிடிச்சது போல அதை பார்த்துன்னு அப்படியே சந்தோஷப்பட்டுருப்போமே. அப்பேற்பட்ட அந்த திருவடி பதிச்ச இந்த ரேக்கை இந்த இதுவே பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கே. பகவானுடைய திருவடியே பார்த்தா இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடியை பார்க்கணும்னா இன்னும் நாங்கள் எத்தனை மணி நேரம் காத்துட்டு இருக்கணும்னு தெரியலையே. இந்த பகலானது போகவே மாட்டேங்கிறதே, இப்படியே இருக்கே. சாயந்தரம் தானே இப்படி மாடு மேய்ச்சண்டே வருவ. அப்பேற்பட்ட உன் திருவடியை நாங்கள் வந்து சாயந்தரம் வரலையும் காத்துட்டு பார்க்கணுமா, எங்களால் விரகம் தாங்க முடியல அப்படின்றது போல இந்த 2 ஸ்லோகத்தில் அந்த திருவடியுடைய மகிமையை கோபிகைகள் வர்ணிக்கிறார்கள். அடுத்ததாக 2 ஸ்லோகத்தில் பகவான் இப்படி சஞ்சாரம் பண்ணிண்டே வேணுவாத்தியம் வாசிச்சுட்டே போகும்போது அப்படியே அந்த கோப குழந்தை எல்லாம் வருவாளோன்னு அந்த வேணுகானத்தை வச்சுட்டு அவ கழுத்தில் அந்த தோலில் கை போட்டுட்டே அவ கூட பேசிகிட்டே சந்தோஷமாக போவாராம். இப்போ ஏற்பட்ட பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறா. அந்த குழந்தைகள் மேலே கையை போட்டுண்டு அரட்டை அடிச்சுட்டு அப்பப்போ வேணு வாசிச்சுட்டு இப்படி போயிட்டே இருப்பாரா. இப்படி போயிட்டு இருக்கிற அந்த பிரபுவனுடைய அழகு அங்கேருந்து என்ன பண்ணோம்னா நிறைய மான்கள் குட்டிகள் எல்லாம் வந்து சூழ்ந்து நிற்குமா இந்த கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக. அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு அதனுடைய ஆண்மான்கள்லாம் எங்கேயோ இருக்கும். கிருஷ்ணரை பார்த்துட்டு இங்கேருந்து போகணும்ல தன் நாத்துக்கு. அப்படி ஆற்றுக்கு போகாதபடிக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சது போல கிருஷ்ணரை பார்த்துட்டே அங்கேயே நின்று இருக்குமா, போகவே போகாதான். நாம தான் வந்து இந்த கிருஷ்ணர் பைத்தியம் பிடிச்சிட்டு இப்படி ஆற்ற கவனிக்காமல் எதையும் பார்க்காம நம்ம சரீரத்தையே மறந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நாம் உருகின்னு இருக்கோம்னு பார்த்தா இந்த காட்டில் இருக்கிற மான்கள் கூட நம்மள மாதிரி வீடில் வாசல் எல்லா மனைவி மக்களையும் விட்டுட்டு இந்த கிருஷ்ணனை நினச்சின்னு இப்படியே கிருஷ்ணரை பார்த்துட்டு இப்படியே நம்மள மாதிரியே நின்றுட்டு இருக்கேன் இந்த மான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மான்களையும்
தங்கள் போல இருக்குன்றது போல இந்த மான்களையும் எதுன்னு 2 ஸ்லோகத்துல அற்புதமாக வர்ணிச்சு, நாம எப்படி வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் மறந்து கிருஷ்ணரை ஸ்மரிச்சுட்டு இருக்குமோ, அப்படி தன்னுடைய ஆண்மான் தான் இருக்கிற இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மான்கள் கூட கிருஷ்ணரை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறது பாரு அப்படின்னு சாமியமாக வர்ணிக்கிறார்கள் கோபிகைகள் இந்த 2 ஸ்லோகத்துல. அடுத்ததாக 2 ஸ்லோகத்துல பகவான் வந்து இப்படி அந்த குழந்தைகளோட விளையாடிண்டே வரும்போது அங்க யமுனை துள்ளி குதிச்சு ஓடுவாளாம். அதை பார்த்த உடனே வாங்கடா யமுனையில குதிக்கலாம், ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்ன உடனே எல்லாரும் சித்தமா வந்து தொப்பு 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 தொப்புன்னு அந்த குழந்தைகள்லாம் பகவானோட சேர்ந்துன்னு இந்த யமுனையில இறங்குவா. அப்படி யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, பகவானுடைய திருமேனியில சந்தனம் நிறைய பூசிட்டு இருப்பாராம். அந்த சந்தனமானது அந்த யமுனையில கரையுமா. அந்த யமுனை அந்த வாசனத்தை கண்டு, ஆஹா இப்படி ஒரு வாசனையா, இது வந்து சாதாரண உலகத்துல இருக்கிற சந்தன வாசனை மாதிரி இல்லையே, அந்த பிரபுவனுடைய சந்தன வாசனை இவ்வளோ இதுவா இருக்கே, அருமையா இருக்கேன்னு அதுவே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. அது போராதபடிக்கு அந்த வாயு வந்து இந்த வாசனைய அப்படியே ஆகாயத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு போறாராம். அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா பிராந்தத்துக்கும் இந்த வாசனையை கொண்டு சேர்க்கறது போல இந்த வாயு சேர்க்கிறாரா, எல்லோருக்கும் இந்த அனுபவிக்கட்டும் அப்படின்றது போல. அப்படி அனுபவிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் அங்க வித்யாதர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள்லாம் மேலேந்து பார்த்துட்டு இருக்காளா. அவளுக்கு ஆசையா இருக்கான், இப்படி பகவான் இப்படி குதிச்சுண்டு இவருடைய வாசனை இதெல்லாம் கண்டு நாம சந்தோஷப்படுறோமே, அவெல்லாம் அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கட்டும். அவெல்லாம் ஸ்நானம் பண்ணும்போது அவளுக்கு சமம் தெரியாம இருக்கிறதுக்காக வாத்தியங்கள்லாம் வச்சுன்னு நாம யமுனை கரையில உட்காந்துட்டு பாடுவோம்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள், வித்யாதரர்கள், கந்தர்வர்கள்லாம் அவளுடைய வாத்தியத்தை எடுத்து வந்துட்டு இந்த இவ ஸ்நானம் பண்ணும்போது இவாளுக்கு அந்த நல்ல கானத்தை கேட்கறது போல கந்தர்வர்கள் பாடிக்கொண்டு அங்க சஞ்சாரம் பண்றான்னு இந்த 2 ஸ்லோகத்துல இப்படி ஒரு வர்ணனையை கோபிகைகள் வர்ணிக்கிறார். அடுத்ததாக 2 ஸ்லோகத்துல நம்ம கிருஷ்ணன் யாரு, இந்த கிருஷ்ணனை யாரெல்லாம் சேவிக்கிறா, ஏதோ அவ சேவிக்கிறான்னு நம்ம நினைக்கிறது விஷயம் இல்ல. இந்த கிருஷ்ணனை பிரம்மதேவர் வந்து பிரம்மமோக நிலையிலை பண்ணி சேவிச்சுட்டு போனார். அப்புறம் வருணலோகத்துக்கு போய் நந்தகோபனை மீட்டுண்டு வந்தார், வருணன் சேவிச்சார்னு நந்தகோபர் சொன்னார். அதுக்கப்புறம் இந்திரன் வந்து தன் கையால கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போனா, அதனால இவ எல்லாருக்கும் தேவதேவனாக இருக்கான் நம்ம பிரபு, நம்ம கிருஷ்ணன். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் இந்த பிருந்தாவனத்தை தேர்ந்தெடுத்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இப்படி சஞ்சாரம் பண்ணிண்டு நமக்கு பரமானந்தத்தை கொடுத்துட்டு இருக்கானே அந்த பிரபு காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டே போகும்போது அவர் கூட சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாம நம்ம கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு விரகம், அந்த விரகத்திலே சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது மேல அந்த சாயந்திர காலம் வந்துருதான். ஆஹா சாயந்திரம் வந்துருத்து, நம்ம கண்ணனை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேல அந்த சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது பகவான் வரக்கூடிய மாடோட மேய்ச்சின்னு வரக்கூடிய அந்த சப்தமானது அந்த கோபிகைகளுடைய காதுல விழுந்த உடனே அவாவா தன்னுடைய அத்தனை காரியங்களையும் போட்டுட்டு எப்பயும் போல அவாவா ஆத்து வாசல்ல கிருஷ்ணன் ஆசையா பார்க்கறதுக்காக வரார்கள். அப்ப வந்து பிருந்தாவனம் சொபதரமனம்னு பிராவிஷத்து அப்படின்னு பகவான் அந்த மாடுகளோடும் கோப குழந்தைகளோடும் மாடு மேய்த்து கொண்டு வேணு வாசிச்சுட்டே உள்ள வராரா. அப்படி கோபிகைகளாம் அப்பேற்பட்ட பிரபுவை கார்த்தாலாம் பார்க்காம இப்ப வந்துட்டானேன்னு ஆசையோட பார்க்கறதுக்காக வரார்கள், நாங்க அப்படி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்லோகத்துல தன்னை பத்தி வர்ணிச்சுக்கிறார்கள் கோபிகைகள். அடுத்தது கடைசியாக 2 ஸ்லோகம். அதுல என்ன சொல்றாருன்னா, இப்படி வந்துட்டானோ பகவான், இந்த பகவானை பார்க்கறதுக்காக வரார்களாம் சந்தோஷமாக. பகவானுடைய ரூபம், பகவானுடைய அழகான திருவடி, அந்த திருவடியெல்லாம் செவந்து போயிருக்கான் நடந்து நடந்து. அந்த பகவானோட அழகான திருவடி அழகா பீதாம்பரம் கட்டின்னு இருக்கார், அதுல கோதூளி முழுக்க அங்கங்க இருக்கு. பகவானுடைய அழகான இடுப்பு, பகவானுடைய விஸ்தாரமான மார்பு, அப்படி பகவானுடைய நீண்ட கழிகள், அதுல பகவான் இந்த கங்கணம் இதெல்லாம் போட்டு இருக்கார். அப்புறம் பகவானுடைய அழகான கழுத்து, அப்புறம் பகவானுடைய அழகான மந்தஹாசத்தோடைய முகம், கண்ணாடி போல கண்ணப்பிரதேசம், நீண்ட கண்கள், விஸ்தாரமான பாலம், அதுல அம்மா திலக்கம் இட்டு விட்டுருக்காலாம். அது கிட்டத்தட்ட எல்லாம் அழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா நெத்தியில, அங்கங்க வேர்த்து, அது அந்த வேர்வையில கோதூளிலாம் இருந்து அந்த வேர்வையோட சேர்ந்துட்டு அந்த 300 கேசங்கள்லாம் அப்படி பகவானுடைய முகத்துல இருந்து தலையில மயில் பீலி மாத்திரம் கீழ் விழாதபடிக்கு பார்த்துட்டுருவாராம். அது ரொம்ப முக்கியம். அதனால அந்த கொண்டையில அழகா அந்த மயில் பீலி வச்சு விட்டுருக்காலாம். அதோட இப்படி பகவான் வரும்போதே இந்த வேணு வாசிக்கிறது எதுக்குன்னா கோபிகைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான். அப்படி தான் வந்துட்டேன்னு காண்பிக்கிறதுக்காக அப்படி வேணு வாசிச்சுட்டே வரும்போது என்ன ஆச்சுன்னா, பகவானை பார்க்கலையேன்னு பகல் முழுக்க படுத்த கஷ்டம்லாம் என்ன ஆயிடுதுன்னா, அந்த முகத்தை பார்த்த உடனே அப்படியே பிரசன்னம் ஆயிடுதான்.
பிரசன்னமாயி என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னதே தெரியாத ஆயிடுது. அந்த கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்தோன்னே அப்படி நாங்க பரமானந்தத்தை அனுபவிக்கிறோம். அப்படி எங்களுக்கு பரமானந்தத்தை கொடுத்துட்டு இருக்கிற பிரபு நீ இப்படியே எங்களுக்கு கொடுக்கணுன்றது போல அப்படி கிருஷ்ணரை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு இது கோபியுடைய மனோபாவம் யுகல கீதம்னு அற்புதமாக பிரம்மனிஷ்டால் இதை வர்ணிக்கிறார். அவ எப்படி இருக்கான்னா எப்பொழுதும் பகவானுடைய சித்தம் தான். யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு. நம்மளால நம்ம பகவானை பத்தி ஸ்மரிக்கணும் சரிக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தால எழுந்துட்டே இந்த கதையை போட்டு அந்த 1 மணி நேரம் முழுக்க பகவானை நினைக்கணும்னு நினைக்கிறோம். அப்பயுமே பார்த்தா அப்பப்போ எங்கேயாவது வெளியில போறது, பாராயணம் பண்ணும்போது பண்றோம், அப்பப்போ வெளில போறது. இப்படி பிடிச்சி நம்ம மனசை இழுக்க வேண்டியிருக்கு. இவர்களுடைய விஷயத்திலேயோ கிருஷ்ணன் விஷயத்துல இவ மனசு வெளியில போகவே மாட்டேங்கிறது. எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான், கிருஷ்ணர் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னு அவ மனசு முழுக்க பகவன் மயமாக கிருஷ்ணர் மயமா ஆயிடுது. அதனால தானே இப்ப ஏற்பட்ட பக்தி யாராலையும் பண்ண முடியாது அப்படின்றது தியேயோ நாராயண சதான்னு சாஸ்திரங்களே தானே கோஷிக்கிறது. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதான்னு அந்த யோகிகள்லாம் கஷ்டப்பட்டு யமநயம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதின்னு அஷ்டாங்க யோகத்துல அனவரதமும் பகவத் தியானம் பண்ணும்னு கஷ்டப்பட்டு சமாதி ஸ்திதிகளை போறா. ஆனா இவர்களுக்கு கிருஷ்ணனுடைய கிருபையினால சித்தம் சுக்கேன பவதா அப்படின்னாலே பிரணய கீதத்துல எங்களுக்கு சுக்கேன நாங்க கஷ்டப்பட்டு எல்லாம் ஏதோ யோகிகள் மாதிரிலாம் இல்ல, உன்னிடத்துல பிரேம அலாதியா தானா வந்துடுது. அதனால எங்க மனசு வேற எது நினைக்கணும்னாலும் நினைக்க முடியல அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரையே ஸ்மரித்து கொண்டு இந்த வேணுகானம் மற்ற இந்த பகவான் பண்ணக்கூடிய இந்த மாடு மேய்க்கிறது இதையே நினைத்து கொண்டு இப்படியே இருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுகல கீதத்தை பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்துல சொல்றார். இந்த யுகல கீதம் அற்புதமான கீதம், நிறைய தடவை பாராயணம் பண்ணியிருக்கேன். ஆனா இது அர்த்தத்தை பார்க்கும்போதுதான் இப்படி ஒண்ணு இவ்வளவு அருமையா இருக்கே. அப்படி என்னதான் வர்ணிச்சிருக்காரு இதுல. ஏற்கனவே தான் அந்த வேணுகானத்தை வர்ணிச்சாச்சு, அப்புறம் இவளுடைய நிலையெல்லாம் வர்ணிச்சிட்டாலே அப்படி உள்ள அர்த்தம் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த 2 ஸ்லோகமா எடுத்து அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சு அதை பார்த்தேன். ரொம்ப ரசிச்சு சொல்றதுக்குள்ள பாக்கியம். உண்மையாவே இந்த யுகல கீதம் நிறைய மகான்கள் பிரவச்சனம் பண்ணியிருப்பா. உங்கள எத்தனை பேருக்கு இந்த யுகல கீதம் தெரியும், கேட்டிருக்கேலான்றத நீங்க கூட அந்த கமெண்ட்ஸ்ல கூட சொல்லலாம். யாராவது ஏன்னா இந்த மாதிரி அரிதா இருக்கக்கூடிய இந்த டாபிக் எல்லாம் கேட்குற யாராவது கேட்டிருக்கேலா எத்தனை பேர்னு அதுல சில பேர் கேட்டிருக்கோன்னு சொல்றா. அதனால அதை சொல்லுங்க. அதனால அற்புதமான யுகல கீதம் முதல் தடவை கேட்டேன்னா எல்லாரும் இந்த யுகல கீதத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு அனுபவிக்கணும்ன்றது போல தியானம் மாதிரி அனுபவிக்கணும். அப்படி சொல்ல அனுபவிக்கும் போது அதுவே ஒரு தியானமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்படி எல்லோரும் இந்த கதையும் கேட்டு பாராயணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலும் எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச பஞ்சத்ரிம்சோऽध्यायः ஸ்ரீசுகோ உவாச கோப்யः கிருஷ்ணே வனம் யாதே தமனுத்ருதசேதசः கிருஷ்ணலீலாः பிரகாயந்த்யோ நின்யுः துக்கேன வாசரான் கோப்ய ஊச்சுः வாமபாஹுக்ருத வாமகபோலோ வல்கிதப்ருரதரார்ப்பிதவேணும் கோமலாங்குலிபிராஸ்ருதமார்கம் கோப்யைரயதி யத்ர முகுந்தः व्योमयान वनिताः सहसिद्धैः विस्मितास्तदुपधार्य सलज्जाः काममार्गणसमर्पितचित्ताः कश्मलं ययुः अपस्मृतनीव्यः हन्तचित्रमबलाशृणुतेदं हारहासमुरसि स्थिरविद्युत् नन्दसूनुः अयमार्तजनानां नर्मदोयरिः पूजितवेणुः वृन्दशो व्रजवृषा मृगगावः वेणुवाद्यहृत चेतस आरात् दन्तदष्टकवला धृतकर्णाः निद्रितालिखित चित्रमिवासन् बर्हिणस्तबक धातुपलाशैः
बद्धमल्लपरिबर्ह विडम्बः कर्हिचित् सबल आलिसगोपैः गास्समाह्वयति यत्र मुकुन्दः तर्हि भग्नगतयः सरितो वै तत्पदाम्बुजरजो अनिलनीतौ स्पृहयतीः वयमिवा बहुपुण्याः प्रेमवेपितभुजास्तिमितापः अनुचरैः समनुवर्णितवीर्य आदिपूरुष इवाचलभूतिः वनचरो गिरितटेषु चरन्तीः वेणुनाह्वयति गास्सयदाहि वनलतास्तरव आत्मनि विष्णुं व्यञ्जयन्त्य इव पुष्पफलाढ्याः प्रणतभारविटपा मधुधाराः प्रेमहृष्ट तनवः ससृजुस्म दर्शनीय तिलको वनमाला दिव्यगन्धतुलसी मधुमत्तैः अलिकुलैः अलघुगीतमभीष्टम् आद्रियन् यर्हि सन्धितवेणुः सरसि सारस हंसविहङ्गाः चारुगीतहृतचेतस येत्य हरिमुपासतते यतचित्ताः हन्तमीलितदृशो धृतमौनाः सहबलः स्रगवतं सविलासः सानुषु क्षितिभृतो व्रजदेव्यः हर्षयन् यर्हि वेणुरवेण जातहर्ष उपरम्भति विश्वम् महदतिक्रमण शङ्कितचेताः मन्दमन्दमनुगर्जति मेघः सुहृदम् अभ्यवर्षत् सुमनोभिः छायया च विदधत् प्रतपत्रौ विविधगोपचरणेषु विदग्धो वेणुवाद्यवुरुधा निजशिक्षाः तव सुतः सति यदादरबिम्बे दत्तवेणुः अनयत्स्वरजातिः सवनशः तदुपधार्य सुरेशाः शक्रशर्वपरमेष्ठि पुरोगाः कवय आनत कन्धरचित्ताः कश्मलं ययुः अनिश्चिततत्त्वाः निजपदाब्जदलैः ध्वजवज्र नीरजाङ्कुश विचित्रललामैः प्रजभुवः शमयन् खुरतोदं वर्ष्मधुर्यगतिरीडितवेणुः व्रजति तेन वयं सविलासः वीक्षणार्पितमनो भववेगाः कुजगतिं गमितान विदामः कश्मलेन कबरं वसनं वा मणिधरः क्वचिदागणयन् गाः मालयादयित गन्धतुलस्याः प्रणयिनो अनुचरस्य कदांसे प्रक्षिपन् भुजम् अगायत यत्र क्वणितवेणो रववञ्चितचित्ताः कृष्णमन्वसत कृष्णगृहिण्याः गुणगणार्णम् अनुगत्य हरिण्यो गोपिका इव विमुक्तगृहाशाः
कुन्ददामकृत कौतुकवेषो गोपगोधनवृतो यमुनायां नन्दसूनुः अनघेतववत्सः नर्मदः प्रणयिनां विजगार मन्दवायुः उपवात्यनुकूलं मानयन्मलयजस्पर्शेन वन्दिनस्तमुपदेवगणाये वाद्यगीतबलिभिः परिवौरुः वत्सलो व्रजगवां यदगध्रः वन्द्यमानचरणः पथिवृद्धैः कृत्सगोधनमुपोह्य दिनान्ते गीतवेणुः अनुगेडितकीर्तिः उत्सवं श्रमरुचापि दृशीनाम् उन्नयन् खुररजश्छुरितस्रक् दित्सयैति सुहृदाशिष एषः देवकी जठरभूः उडुराजः मदविघूर्णितलोचनैषत् मानदस्वसुहृदां वनमाली बदरपाण्डुवदनो मृदुगण्डं मण्डयन् कनककुण्डललक्ष्म्या यदुपतिः द्विरदराजविहारो यामिनीपतिरिवैष दिनान्ते मुदितवक्त्र उपयाति दुरन्तं मोचयन् व्रजगवां दिनतापम्। श्रीशुक उवाच एवं व्रजस्त्रियो राजन् कृष्णलीलानुगायतीः रेमिरे अहहासु तच्चित्ताः तन्मनस्कामहोदयाः। श्रीहरये नमः, श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे वृन्दावनक्रीडायां गोपिकायुगलगीतं नाम 35. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।